அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை வெங்கடேசன் கண்டுபிடித்த இந்த மருத்துவத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு வர்றோம். பல ஆண்டுகளாக செய்துட்டு வர இந்த முயற்சி உங்களுடைய நல்ல எண்ணத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் புரிந்து கொள்ளுகின்ற முயற்சி, அதற்கு பிறகு பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளுகின்ற முயற்சி, அதுக்கப்புறம் உங்கள் மனதையும் அறிவையும் பயன்படுத்தி செய்கின்ற முயற்சி, இப்படி படிப்படியாக மேலே வந்து நீங்கள் ஒரு நிறைவாழ்வு பூரண வாழ்வு என்று சொல்லக்கூடிய பரிபூரண யோக நிலையை நீங்கள் அடைய முடியும். பரிணாமம் என்பது அவ்வளவு சீக்கிரம் அந்த நோயை விடுதலை செய்யாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பரிணாமத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் பரிபூரண யோக நிலைக்கு செல்ல முடியும். அதுதான் பரிணாமத்தினுடைய எச்சம். இது பகுத்தறிவு வைத்து மட்டும் புலன்கள் நுகர்வையும் பகுத்தறிவு வைத்துக் கொண்டு மட்டும் நாம் சிந்திக்க முடியாது. அறிவின் வலிமையால் நாம் விண்வெளி சக்தியை புரிந்து கொண்டால் மட்டும்தான் சாத்தியம் என்பதுதான் இயற்கையினுடைய நோக்கம். Nature has created our body. Nature has created the human body with built power for capture the energy from the universe. இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. எதை? சக்தியை பெற்று வாழ்கின்ற அளவுக்கு படைத்திருக்கிறது. இதை யோகிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த யோகிகள் இன்னும் காணும்படியாக யோகிகள் பயன்படுத்திய குகைகள் காணும்படியாக உள்ளன. யோகி used the cave. Now seeable யோகி தமிழ்நாட்டு யோகிகள் தமிழ்நாட்டு யோகிகள் தமிழ்நாட்டு யோகிஸ் used the cave that now seeable at the Coimbatore district Velligiri Hills and Theni district at சுருளிமலை கைலாச கேவ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேந்தமங்கலம் சன்னியாசி கரடு ஆர் சன்னியாசி ஹில்ஸ். They are now seeable. That's all. அவையெல்லாம் பார்க்கும்படியாக இருக்கிறது. சுருளிமலை கம்பம் சுருளிமலையில் இந்த யோகிகள் நான் போய் பார்த்துருக்கேன். அந்த ஒரு 5 பேர் உட்கார மாதிரி தயார். They are 8 or 7 people to sit in the cave. 7 அல்லது 8 பேர், 8 அல்லது 7 பேர் இந்த குகையில் அமர்ந்து யோசனைகள் செய்வது அல்லது சாதனைகள் செய்வது சாத்தியம் என்று அந்த குகைகள் இருக்கிறது. அந்த குகைகளுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது. நம்ம ஊர்ந்து போய் பார்க்கணும். இன்னைக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். கம்பம் போனீங்கன்னா பார்க்கலாம். கம்பத்திலிருந்து கம்பத்துக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் அந்த கைலாச குகை இருக்குது, சுருளிமலை குகை இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்க்க வேண்டிய குகை தான் அதெல்லாம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை காலத்தில் நல்லா குளிர்ச்சியாகவும் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு அருவி சொட்டு போட்டுகிட்டே இருக்குது. மழை காலத்தில் நிறைய இருக்கும், வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப 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 குறைவாக இருக்கும். அப்படி சொட்டு போட்டு தான் இருக்கும். நான் போய் பார்த்துருக்கேன். ஆக இந்த யோகம் பல 1000 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. நாம் புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடு. என்னுடைய சூட்சமத்தை புரிந்து கொள்ளவும் நல்ல வெங்கடேசன் எழுதியிருக்கார். இப்போ நாம் அந்த 9ஆம் பாடத்தினுடைய தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். இது 9ஆம் பாடத்து தொடர்ச்சி. 7வது தொடர்ச்சியாக இது இருக்கலாம். குறை இருப்பின் அது சரி செய்துக்கலாம். யோகம் பல 1000 ஆண்டுகளாக இருந்து வருவது ஆச்சரியம் அல்ல. இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுப்பதன் மூலம் உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் சுய ஆராய்ச்சியையும் பூர்ண ஓய்வும் தருகிறது. உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பரிபூர்ண மார்க்கமாக விரும்புகிறது. அது ஆங்கிலத்தில்
பேஜ் நம்பர் 172. அதாவது இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள். அதாவது அமெரிக்க மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, ரிச்சர்ட் சாமிஸ் அவர் வந்து ஒரு தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். அவர் வந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர் நூல் எழுதுகிறார். அவரோடு சேர்ந்து செக் ஸ்டெரின் எம்எஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து கூட்டார் நூல் எழுதுகிறாங்க. அந்த நூலுக்கு பேர் ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு பேர். ஒரு அலோபதி மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் மனதை பற்றி பேசுவது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ மனதின் மூலமாக நோயை குணமாக்க முடியும் எழுதுகிறாங்க. அவங்க புத்தகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் காணொலி பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பேன். ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை விரும்புகின்றவர்கள் தான் சுவாசிக்கும் காற்றையும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் வாழ்வின் உணவின் முக்கியமான பகுதியாகும். The person who interested in holistic health will consider the quality of the water and the air on a daily basis. They are important part of your diet அப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. யோகா provide the higher quality physical conditioning on one level, a deep psychological relaxation on another, and on a third level the means for getting more in touch with the universe through getting in touch with oneself. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இந்த தூய்மை செய்கின்ற பொழுது அவை யூனிவர்ஸோட தொடர்பு வைத்துக் கொள்ளணும் அலோபதி மருத்துவம் சொல்லுகிறார்கள். அப்போ உடல் வேறு மனம் வேறு. there is a great difference between body and mind. அதுக்கு பேர் தான் உயிர் மெய்ன்னு பேர். பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடி. அது மெய் என்று சொன்னாலே அது உயிர் என்று பொருள். அது மனம் உயிர் இதெல்லாம் சேர்ந்தது தான். வெளித்தோற்றத்துக்கு உடல் உள்ளே இயக்குவது உயிரும் மனமும் தான். உயிர் மனம் ஆன்மா இப்படி அகமா பெரியா வெட்டவெளி தான். இதில் 3 வகையான சக்திகள் இருக்கிறது. ஈர்ப்பு விசை, விலகு விசை, மனோ விசை. இந்த மனோ விசை மைண்ட் பவர், மன வலிமை மைண்ட் பவர், வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பிற அப்படிம்பார். அப்போ மன வலிமை இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நாம் இயற்கை சக்தியில் வாழ்வது என்பது நான் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 20-25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இயற்கை சட்டத்தை புரியாமல் நான் எப்படி உணவு பழக்கத்தை விட முடியும்? உணவு பழக்கமே தவிர உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு இல்லை. விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமர்லி அண்ட் டைரக்ட்லி அப்பான் ஃபுட்டு. அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கிற சளியும் நச்சுத்தன்மையும் அப்போ சளியும் நச்சுத்தன்மை ஏன் உருவாகிறது என்று சொன்னால் இந்த சாதாரண உணவு, சமைத்த உணவுகள் தான் இது காரணம். இந்த சாதாரண சமைத்த உணவு அரிசி, கம்பு, சோளம், ராகி, நம்ம மனம் போன போக்கில் செய்கின்ற அந்த சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு எல்லாமே மனம் போக்குற போக்கில் தின்னு போட்டு அதனால் அந்த விஷம் வெளியேற்றப்படாமல் இருக்கின்ற பொழுது அந்த விஷம் உள்ளே தேங்கி விடுகின்றன. அவ்வப்போது உடம்பானது விஷத்தை வெளியேற்றுகிறது. அப்படி வெளியேற்ற முடியும் என்று சொன்னால் அது நோயாக மாற்றி விடுகிறது. அவ்வளவுதான். நோயாக மாறி மரணத்தண்டை கொடுத்து விடுகிறது. உங்கள் பழக்கத்திற்கு நீங்க தான் காரணம். everybody can be realized that the reason for their sickness is themselves அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய துன்பத்திற்கு காரணம் அவர்களே என்று புரிய வேண்டும். everybody should be realized. everybody could be realized. everybody would be realized. everybody must be realized. Realized that the reason for their sickness is themselves. அப்போ அவரவர்கள் நோய்க்கு அவரவர்களே காரணம். அப்போ தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றோ
வாழ்தல் மனிதன வாழ்தல் மகிழ்தன இளமென்றும் இளமே. வாழ்தல் மகிழ்தல் இளமென்றும் இளமே அப்படின்னு அந்த பாடல் வரும். எனக்கு கொஞ்சம் சரியா நினைவில்லை. புறநானூற்றுல அந்த பாடல் வரும். கணியன் பூங்குன்றனார் அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார். வாழ்தல் இருந்தன மகிழ்ந்தென்றும் இளமே முனிவன் கல்பூரது இறங்கும் மல்லல் பேரியாற்றுன்னு வரும். இந்த பாடல் அருமையான பாடல். ரொம்ப நாள் ஆச்சு படித்து. மன்னிக்கவும், சரியாக சொல்லாமைக்கு நாம் மன்னிக்கவும். யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதரவாரா. அதுக்கு தான் எனக்கு நினைவு வந்திருக்கு. தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவை தன்றோ வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே இன்னாது என்றும் இளமே முனிவன். அதுக்கு மேலே கொஞ்சம் தெரியல, இருந்தாலும் நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். அதாவது தன்னோய்க்கு தானே மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவரவர்கள் குற்றத்திற்கு அவர்களே பொறுப்பு. அதைத்தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். எவரிபடி கேன் பி ரியலைஸ்டு தட் த ரீசன் ஃபார் தேர் சிக்னஸ் இஸ் தெம்செல்ஃப் அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சின்ன ஒரு அறிவு வைத்து கொண்டு ஒரு மொழிபெயர்த்துருக்கிறேன். கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வச்சு பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கில புலமையும் கிடையாது, அந்த மாதிரி அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்களே, எல்லோரும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்காங்கிறதுக்காக ஆங்கிலம் தெரிந்திருக்கிறவர்கள் இதை தெரிந்து கொண்டால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதற்காகத்தான். நல்ல வேலை இது தமிழில் தான் இருக்குது, நம்ம தப்பிச்சுக்கலாம். இன்னும் தமிழர்களுக்கு இது தெரியாது, தமிழுக்கு இது தெரியாது. ஏன்னா அந்த ஆராய்ச்சி வந்து எதில் தவறு பண்ணணுமோ அந்த அளவுக்கு புலவர்கள் தவறு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அது சரி பண்ணணும்னா நாம் இதை வாழ்ந்து காட்டாத வரைக்கும் ஒன்றும் சரி பண்ண முடியாது. இந்த புத்தகம் வந்து ஏழத்தாழ ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. அருட்செல்வம் மகாலிங்கம், துணிவேந்தர் மகாலிங்கம் அவர்கள் தான் இந்த புத்தகத்தை அச்செடுத்து உலக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தெரிகின்ற மாதிரி எழுதியிருக்கார். அவர் தன்னுடைய முன்னுரையில் எழுதியிருக்கார். முதல் பதிப்பின் அணிந்துரை டாக்டர் மகாலிங்கம் எழுதியிருக்கார். முதல் பதிப்பின் அணிந்துரை. அதில் எல்லா மேலுக்கும் சொல்லிட்டார். உண்பது இருபொழுது ஒளிய 3 பொழுது உண்ணோம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்வோம், பகல் உறக்கம் செய்வோம், பெண்கள் தமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்திடலும் பெயர்த்து நீர் அருந்தோம் அப்படின்னு ஒரு பழம்பாடலை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார். இந்த புத்தகம் சொல்ல வேண்டிய அத்தனை செய்திகளையும் மகாலிங்கம் அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்கார். ரொம்ப அற்புதமான திறனாய்வாளருங்கிறது இதுக்கே தெரியும் உங்களுக்கு. ஆக எல்லாரும் இந்த உலகம் இந்த உருப்பட வேண்டும் என்கிற சிந்தனை அனைவருக்கும் இருக்கிறது. எப்படி செய்வது? சொல்லுதல் யாருக்கும் எளிய, ஈஸி டு சே, பட் டு ஒர்க் இஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஈஸி டு சே, சொல்வது எளிது, செய்வது கணக்கம், செய்வது கடினம். டு மேக் இஸ் ஹார்ட், ஈஸி டு சே. இதுதான் நமக்கு புரியுது. சொல்கிறதெல்லாம் சொல்லுவீங்கப்பா, செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு. இளைத்திருப்பான் யோகின்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல்ல வந்து இளைத்திருப்பான் யோகினா என்ன? நோயில் இழைத்திருப்பதா அல்லது பழக்க வழக்கத்தை குறைத்து கொண்டு நோய் இல்லாமல் வாழ்கிற மாதிரி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு அந்த மாதிரி இருப்பதா, பிச்சை எடுக்காமல் வாழ்வதா, இல்லை பிச்சை எடுத்து வாழ்வதா? இதெல்லாம் வருது இல்லையா. ஒரு மனிதன் யோகியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக பிச்சை எடுத்து வாழ முடியாது. அப்படியே அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாத அவன் எப்படி யோகியாக இருக்க முடியும், முனிவராக இருக்க முடியும்? பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்றவன் தானே பிறருக்கு சொல்லித்தர முடியும். மண்ணாவோ நெய்யோ வள நாடும் உணதோ அப்படின்னு ஒரு புலவர் வந்து மன்னனை எதிர்த்து பாடுறான்னா அவனுக்கு சக்தி எங்கிருந்து எடுக்க வேண்டுமா? ஆகாய சக்தி. அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற அரும்பெரும் ஆற்றலை பெற்றவன் தானே. அப்படித்தானே திருவள்ளுவர் இருக்க முடியும். இல்லைன்னா திருவள்ளுவர் வந்து சிறந்த 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த சிறந்த சங்க புலவர் தான், சிறந்த சங்க நூல் தான். ஆனால் அவர் எந்த அவையிலும்
உறுப்பினராக இருந்ததாக வரலாறு இல்லை. நிச்சயமாக அவர் எந்த அவையில் உறுப்பினராக இல்லை. அவர் தனித்துங்கின்ற யோகி. எந்த அவையிலும் அவர் புலவர் இல்லை. அதான் விஷயம். ஆனால் சிறந்த புலவர், சிறந்த ஞானி, சிறந்த அறிவாளி. எப்படி சைனாவில் கன்ஃபியூசியஸ்ன்னு ஒரு தத்துவ ஞானி இருந்தார் என்று சொல்கிறாங்க இல்லையா? அவர் வாழ்ந்த காலத்திற்கு இணையாக அவர் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் என்று அறியப்படுகிறார். அதே மூலம் திருவள்ளுவர் 2100 ஆண்டுகளுக்கு 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர் என்று அறியப்படுகிறார். அவர் தத்துவங்களுடைய சாரம்சம், அவருடைய சொல்லக்கூடிய அந்த வழியெல்லாம் அந்த காலத்தை குறிப்பிடுகின்றன. ஏன்னா பல மன்னர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவயோகிகள் எல்லாம் பார்த்து தான் அந்த நூலை எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அவர் சமண கொள்கையை நிறைய உள்வாங்கி இருக்கிறார். பௌத்த மத கொள்கை, சமண கொள்கைகள், கொலை செய்து புலால் உண்ணுகின்ற கூட்டங்கள், கொலை செய்யாமல் இருக்கின்ற கூட்டங்கள், இப்படியெல்லாம் பார்த்து தான் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை அவர் கொடுத்து நமக்கு சென்று இருக்கிறார். நல்ல வேளையாக அந்த புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இடைச்சேர்கள் இல்லாமல் கிடைத்திருக்கு. சில வடமொழி சொற்கள் சிலது இருந்திருக்கலாம். ஒரு 10-15 சொற்கள் இருக்கிறதாக தேவநாய பாவலர் அவர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் அந்த மிகப்பெரிய மொழி ஆராய்ச்சி, பேர்ச்சொல் ஆராய்ச்சி அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த காரணத்தில் பல சொற்கள், ஒரு 10-15 சொற்கள் உள்ள புகுந்து விட்டன என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் திருவாளர். பல்துறை வித்தகர், பல்லறிஞர், மொழி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய பேரறிவாளர் தேவனைய பாணவர்கள் இந்த திருக்குறளில் ஒரு 10-15 சொற்கள் இருப்பதாக பதிவு செய்திருக்கிறார். அது இருக்கட்டும். ஆமாம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் மூலத்திலிருந்து கிளம்பி போனதான். சமஸ்கிருதம் என்கிறது தமிழ் மொழியினுடைய இன்னொரு பிறவி, இன்னொருடைய பிறப்பு, இன்னொரு பிள்ளை, அவ்வளவுதான். சமஸ்கிருதம் என்பது அது வாழ்வியல் மொழி அல்ல. அது யோகிகளையும் ஞானிகளையும் அழைப்பதற்காக ஒரு தொழில்நுட்ப மொழி, அவ்வளவுதான். இறை வழிபாட்டுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வயிற்று பிழப்புக்காக தமிழையும் நாம் பயன்படுத்த முடியாது. வயிற்று பிழப்புக்காக சித்தர்கள், யோகிகள் உருவாக்கிய அந்த சமஸ்கிருதத்தையும் பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்று வயிற்று பிழப்புக்காகத்தான் தமிழையும் பயன்படுத்துகிறார்கள். வயிற்று பிழப்புக்கு தான் சமஸ்கிருதத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. தமிழ் இருக்கிற நன்மையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்களாலும் யோகிகளாலும் வடிவைக்கப்பட்ட அந்த சமஸ்கிருதத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் எந்த அளவுக்கு மூத்ததோ அதை விட சற்று இளையது சமஸ்கிருதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் எதிரும் புதிருதும் அல்ல. அதில் இருக்கிற பயன்பாடு நமக்கு தேவை. தமிழ் மரம் என்று சொன்னால், ஒரு முற்றிய தேக்கு மரம் என்று சொன்னால், அதிலிருந்து செய்த அகப்பை தான் சமஸ்கிருதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் நமக்கு தேவைதான். இதுதான் இன்றும் அழியாமல் இருக்கின்ற மொழிகள். தமிழுக்கு வரி வடிவமும் ஓசை வடிவமும் இரண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவம் இல்லை, அது பேச்சு வடிவம்தான் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சரியா? ஆகையினால ஒரு தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிந்த ஒரு குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை, தமிழ் உச்சரிப்பு அந்த 33 உச்சரிப்பும் தெரிந்த ஒரு குழந்தை எந்த தமிழ் புத்தகத்தையும் எடுத்துக்கூட்டி படிக்க முடியும். அதே குழந்தை ஆங்கில உச்சரிப்பு மட்டும் தெரிந்த ஒரு குழந்தை எந்த ஆங்கில புத்தகத்தையும் எழுத்துக்கூட்டி படிக்க முடியாது. எழுத்துக்கூட்டி படிக்கிற மொழி அல்ல ஆங்கிலம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இலக்கண சிறப்பு குறையாமல் நாம் எந்த அறிவியலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் சொல்ல வேண்டும். தமிழ் ஆங்கில அகராதியில் இருக்கிற பல லட்சம் சொற்களைப் போல தமிழ் அகராதியிலும் பல லட்சம் சொற்கள் இருக்கின்றன என்று நாம் சொல்ல வேண்டும். நமக்கு தேவையான எழுத்துக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு 33 ஒலிக்குறிப்பு மிக 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 போதும். ஆனால் தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருதத்தை நாம் எப்படி மறுக்க முடியும்? நமக்கு தேவையான பயன்பாடை தவிர அது வாழ்வியல் மொழி அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும். இறந்த மொழி, புதைந்த மொழி இப்படிதான் சொல்றாங்க. ஆனால் இன்னும் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது. அது தமிழ் நிச்சயமா என்னையும் அழியாது. அது ஒரு விதை மாதிரி. அது யாரும் பயன்படுத்தாது இருந்தாலும் கூட அது போட்டால் முளைத்து விடும். அந்த அளவுக்கு இலக்கணத்தர மானித்தனமானது. அது மென்மை கருதிய பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது. இன்னும் தமிழுடைய வரலாறு எங்கிருந்து தோன்றியது என்று யாரும் தெரியாது. ஏறத்தாழ 20,000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மயன் அடிப்படை. மயனே 15,000 ஆண்டுகளுக்கு மூத்தவர் என்றெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது குமரிக்கண்டத்து மயன் என்று சொல்கிறார்கள். அதனுடைய எச்சங்கள் மகேந்திர மலை, மகேந்திரன். இந்த மகேந்திரன் சொன்னாலே மய ஈந்திரன் என்று பொருள். ஐந்திரத்தை படைத்தவன் மயன்.
மயன் இந்திரன் தான் மய இந்திரன், மயன் கூட்டல் இந்திரன் மகேந்திரன், இப்படித்தான் வரும். மகேந்திரி, மகேந்திரன், மகேந்திரகிரி, இப்படியெல்லாம் இருக்கு. இன்னும் குமரி குமரிக்கு போனீங்கன்னா, குமரிக்கண்டத்துக்கு போனீங்கன்னா மகேந்திரகிரி எல்லாம் இருக்கிறது. அங்கே கூட இங்கே விண்வெளி ஊர்தி தளம் கூட, விண்வெளி ஏவுவதற்கான தளத்தை கூட அமைப்பதற்காக செய்திகள்லாம் பரவி இருக்கிறது, அங்கே இருக்கட்டும். ஆக நாம் தொடங்கியது வருவோம். நாம் வந்து தொடங்குவதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டுமாய் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது எது உணவு என்று யாராவது வரை சொல்ல முடியுமா? எங்கேயோ இருந்து ஒரு தவறான கொள்கையினால் ஒரு மேற்கு நாட்டவர் உணவு பழக்கத்தை பின்பற்றி வாழ்கின்ற மக்களுடைய பழக்கவழக்கத்தை வைத்துக்கொண்டு கிழக்கு நாட்டில் வாழ்கின்ற மக்களோடு பொருத்தி பார்ப்பது வந்து அதை ஒரு காலம் இயற்கை ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் இயற்கை வந்து மரணத்தை உணவில் வைத்திருக்கிறது, ஜீரண நீரில் வைத்திருக்கிறது. உணவையும் ஜீரண நீரையும் புறக்கணிக்க தெரியாத அந்த நுகர்வு மனமானது நுகர்ந்து நுகர்ந்து அழுகி போகின்ற பொழுது அழுகிப்பன் உடலை காப்பாற்றுகின்ற தன்மை மருந்துக்கு கிடையாது. அதனால தான் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு திருவள்ளுவர் பதிவு செய்தார். அதை கண்டுபிடித்த பெருமை வெங்கடேஸ்வரி என்கிற பெருமை தான். இவங்க தான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சுய ஆராய்ச்சி பண்ணி ஒரு கைப்பிரதியாக இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை எழுதினார். அதிலிருந்து திருவாளர் அருட்செல்வம் மகாலிங்கம் அவர்கள் தனது அச்சகத்தில் அச்சடித்து அசல் விலைக்கு கொடுத்து இதை தமிழகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று நினைத்தார். அது வந்தது, நாங்களும் அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். வெங்கடேசன் அதை செய்தார். இப்போ நான் தொடங்கிய செய்திக்கு வருகிறேன். யோகம் 3 வழிகளில் மக்களை முன்னேற்றுகிறது, மனிதனை முன்னேற்றுகிறது. எந்த வழி? யோகம் 3 வழியில் உதவி செய்கிறது. மிக உயர்ந்த உடல்நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வு அது தருகிறது. மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அது அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வழிகளில் நம்மை முன்னேற்றம் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தன கருக்கு சமம். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, யோகா ப்ரொவைட்ஸ் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆன் ஒன் லெவல், a deep psychological relaxation on another, and on a third level the means for getting more in touch, more in touch with the universe through getting in touch with oneself. Anything we do which helps on all 3 levels in like a jewel in our life. இந்த யோகம் இந்த 3 வகையில் நம்மை முன்னேற்றுகிறதுன்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இது எழுதப்பட்டது, இது சாதாரண விஷயம் அல்ல. ஆங்கில மருத்துவர்களால், அலோபதி மருத்துவர்களால் எழுதப்படுகின்ற செய்தி இது. அது மட்டும் அந்த அலோபதி மருத்துவர், அந்த அமெரிக்க மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி, ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரின் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் இருந்தார். அவரை பற்றிலாம் நான் பார்த்துருக்கேன். நான் நீ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஹீலிங் வித் மைண்ட் பவர், ரிட்டன் பை டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் அண்டு செக் ஸ்டெரின், இந்த 2 பேரும் கூட்டாக சேர்ந்து எழுதிய அந்த நூலை நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். ஹீலிங் வித் மைண்ட் பவர், கூகுளில் போய் தேடுங்க, புரியுதுங்களா? பை டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ், ரிச்சர்ட் சாமிஸ்ன்னு போட்டால் வந்துடும். பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். அந்த ஒரு 200 பக்கம் இல்லை அந்த புத்தகம் தான். அந்த புத்தகத்தினுடைய தொகுப்பு தான் இந்த செய்திகள். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட உலகம் தழுவிய பல நூல்களை ஆய்வு செய்து, இந்தியாவில் இருக்கிற சித்தாந்தங்கள் ஆய்வு செய்து, சைவ சித்தாந்தங்கள், வைணவ சித்தாந்தங்கள், சமக்கிர சித்தாந்தங்கள், என்னென்ன சித்தாந்தங்கள் சொல்லப்படுகிறதோ, குறிப்பாக தமிழ் சித்தாந்தம், திருக்குறள் சித்தாந்தம், திருமந்திர சித்தாந்தம், தேவாரம், திருவாசகம், தேவர்களும் திருநான்மறை முடியும், மூவருதமிழும் முடிமொழியும், கோவை திருவாசகமும், திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று சொல்வதைப் போல ஒரு சாராக பிழிந்து கொடுத்திருக்கிற ஒரு செய்தி தான். எடுத்தோன்னே இது புரிந்து கொள்ள முடியாது. இது 2-3 இடத்துல தான் இதுக்கு அந்த உள் சுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் உள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 230 பக்கம். 2-3 இடத்துல தான் இந்த உள் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது. அந்த உள் சுத்தம் செய்வது எப்படிங்கிறது எளிமையாக சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துரும். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்களை சிறிதல் அவள் சேர்த்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து நோய்களும் குறைந்து வந்து ஒரு கட்டத்தில் உடல் எடையும் குறையாமல் நோயும் இல்லாமல் நிலத்தை உடல் எடை பெற்றுவிடும். அந்த நிலத்தை உடல் எடை பெற்றுவிட்டால் நீங்கள் உணவு உண்டாலும் கவலை இல்லை, உணவு உண்ணாமல் இருந்தாலும் கவலை இல்லை. அது தண்ணீரிலும் காற்றிலும் வாழ்ந்து நடமாடும் தாவரத்தை போல நைட்ரஜனை புரதமாக மாற்றிக்கொண்டு ஆகாய சக்தி வாழ்ந்து கொண்டு அது
விருப்ப மரணத்தை நோக்கி நடந்து செல்லுமே தவிர நோய் மரணத்தை நோக்கி திருப்பாது. இதுதான் உண்மை. ஆக இதைத்தான் இவர் சொல்லியிருக்கார். மற்றபடி இது ஒண்ணுமே இல்லை. இங்கே எந்த உணவு பழக்கமாக இருந்தாலும் அது குற்றமடையது தான். ஆக டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், பொசன்ஸ், மெடிசன்ஸ், கியூர், ஹெர்பல்ஸ், டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பெர்பெட்ஸ் வித் த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் தி சிம்டம். மருந்துகள், மாத்திரைகள், வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுமையாக நம்பிக்கை இருப்ப தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்க ஈடுபடுகின்றன. இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். பேஜ் நம்பர் 177 at the healing with mind power. The more you explore, the more explore yourself in the light of what is contained in this book, the more of the feeling you will get for how to respond should illness come your way. illness உள்ள வந்துச்சுன்னா how should respond என்ன? அது பொறுப்பு. ஒரு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இதுதான் விஷயமே. there is a great beauty and freedom in being your own doctor, therapist, master. இதுதான் விஷயமே. you will get for how to respond. you will get for how to respond should illness come your way. There is a great beauty. The more you explore yourself in the light of what is contained in this book, the more of feeling you will get for how to respond. Should illness come your way? There is a great beauty and freedom in being your own doctor, therapist, master. By accepting who you are and what you are, you can move more and more towards total well-being. இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு எந்த புத்தகம்? ஹீலிங் வித் மைண்ட் பவர்ங்கிற புத்தகத்தை புரிந்து கொண்டு அதனுடைய தமிழாக்கம் தான் எடுத்து போட்டிருக்கிறாரு வெங்கடேசன். இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்ற உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். you will get how to respond. The sickness will come into the body. வந்தால் அப்படி இந்த சிக்னஸ் உள்ள வந்தா உங்களுக்கு பவர் வேணும் இல்லையா? அந்த பவரை பயன்படுத்தணும் இல்லையா? அதான் இயற்கையின் ரகசியம். அப்போ இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டால் நம்ம அந்த உள்ளே வருகின்ற நோயை எதிர்கொள்ள முடியும். சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழ முடியாது. cannot microbes in pure blood, cannot dangerous microbes, they cannot dangerous microcells cannot live in the pure blood. சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழ முடியும். எந்த கிருமிகள்? நோயை தெரிகின்ற கிருமிகள். அது அழுத்தி வைக்கப்படும், ரத்தத்தில் அது மறைந்து விடும். அதான் அர்த்தம். அப்போ சுத்த ரத்தம்னா ஆக்சிஜனும் நைட்ரஜனும் நிறைந்த அப்படின்னு பேர். அதே திடப்பொருளா உள்ள நமக்கு எப்படி இருக்குன்னா ஆக்சிஜன் நிறைந்த சூழல்னா அது காற்று ஆக்சிஜன், நைட்ரஜன். நம்ம சுவாசம் பண்ணும்போது நைட்ரஜன் உள்ளே போயிட்டே இருக்குது, யாருமே அறிமுகப்படுத்தலை. ஆனால் யோகிகள் தான் நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றி இருக்கிறார்கள். அதனால அவங்க சாகாம நிலை பெற்றார்கள். அவர்கள் யோக நிலையிலும் இருந்து கூட புலனின்பத்திற்காக அறிவார்ந்த குழந்தையும் பெற்றிருக்கிறார்கள். நாமளும் குழந்தை பெற்றுக் கொள்கிறோம், ஆனால் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களும் சுத்தத்துக்கு வர வேண்டும், ஆண்களும் சுத்தத்துக்கு வர வேண்டும்ங்கிற விஷயமே. ஆகையினால நீங்கள் உங்களுக்கு வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும் சுதந்திரமும் உள்ளது. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்று
உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நெருங்கிக் கொண்டு இருப்பீர்கள் என்று நாம் சொல்ல முடியும். இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியில். நன்றி.